வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது AppTipsTamil சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் டிராப்ஸ் அப்ளிகேஷன் பத்தி பார்க்கற முன்னாடி டிராப்ஸ் அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டிராப்ஸ் அப்ளிகேஷன்ல உங்களால இங்கிலீஷ் மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு 31 லாங்குவேஜ் உங்களால கத்துக்க முடியும். இப்ப நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு லாங்குவேஜ் கூட நீங்க கத்துக்கலாம். இதே மாதிரி 31 லாங்குவேஜ் இதுல கொடுத்திருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல இன்னும் அவங்க நிறைய லாங்குவேஜ் இதுல ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆப் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். நம்மளால இந்த அப்ளிகேஷனை இங்கிலீஷ்ல இருக்கிற கிராமர் கத்துக்கிறதுக்காண்டி பயன்படுத்த முடியாது. ஆனா நம்மளால இங்கிலீஷ் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் இந்த அப்ளிகேஷன் மூலமா கத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷன்ல ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க எப்படி நமக்கு சொல்லி தராங்கன்னா, ஒரு விஷுவல், அதாவது ஒரு இமேஜை காட்டி, அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை சொல்றாங்கன்னா அந்த பொருள் எப்படி இருக்கும், அந்த பொருளை இமேஜை காட்டி தான் நமக்கு அவங்க சொல்லி தராங்க. சோ நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட மனசுலயே அது அப்படியே அந்த இமேஜும் பதியும். சோ அதனால இந்த அப்ளிகேஷன் மூலம் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும் நிறைய வார்த்தைகளை. இந்த டிராப்ஸ் அப்ளிகேஷன்லயே நிறைய சின்ன சின்ன கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு வார்த்தையை கத்துக்கிறீங்க, அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் நீங்க கத்துக்கிறதுக்காகவும், இந்த வார்த்தை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜோட நீங்க ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி இந்த ஆப்ல வச்சிருக்காங்க. சோ இந்த சின்ன சின்ன கேம்ஸ் மூலமாவும் உங்களால நிறைய கத்துக்க முடியும். இந்த ஆப்ல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்டு வெர்ஷன் இருக்கு. அதாவது ஃப்ரீ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தராங்க. இந்த 5 நிமிஷத்துல அவங்க இங்கிலீஷ்ல உள்ள எல்லா வார்த்தையுமே ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா டாபிக்குமே நீங்க கத்துக்கலாம். ஆனா கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தராங்க. அந்த 5 நிமிஷத்துல உங்களால எவ்வளவு கத்துக்க முடியுமோ அந்த வார்த்தையை கத்துக்கலாம். இல்ல நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு அதிகமா நீங்க கத்துக்கணும், ஒரே நாள் நீங்க அதிக வார்த்தைகள் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிக நேரம் வேணும். சோ அந்த அதிக டைமுக்காண்டி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி 5 நிமிஷமே யூஸ் பண்ணலாம். சோ நம்ம ஒரு நாள்ல 5 நிமிஷத்துல என்ன கத்துக்க முடியும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கத்துக்க முடியாது. பட் ஆனா டெய்லி நீங்க 5 நிமிஷமா கத்துக்கும் போது கண்டிப்பா உங்களால நிறைய வார்த்தைகளை கத்துக்க முடியும். இந்த 5 நிமிஷத்தை ஒரு 10 நிமிஷம் மாத்திரக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு. அதேனா இப்ப நீங்க காலையில இந்த ஆப் எடுத்து யூஸ் பண்றீங்க, ஒரு 5 நிமிஷம் வார்த்தைகளை கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன சொல்லணும்னா, நீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு வாங்க, அடுத்த டோஸ் உங்களுக்கு இருக்கும், அதாவது அடுத்து ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். சோ நீங்க அதாவது இப்ப நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நைட் ஒரு 8 மணியோ ஒரு 9 மணிக்கு திரும்ப வரும்போது உங்களுக்கு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து ஒரு 5 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிராப்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண கம்பெனி பேர் லாங்குவேஜ் டிராப்ஸ். இந்த கம்பெனி எஸ்டோனியா, அதாவது ஐரோப்பா கண்டத்துல இருக்க ஒரு நாட்டை சேர்ந்தவங்க. இந்த ஆப் கூகுள் பிளேல எடிட்டட் சர்ச்ல செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டுலயுமே இருக்கு. ரெண்டுக்குரிய லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க இந்த ஆப் யூஸ் பண்றீங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு பாதி டாபிக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்து ஒரு புது போன் வாங்கும்போது அந்த ஆப் திரும்ப புதுசா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நீங்க பழைய கத்துக்கிட்டதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ராசஸ் நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களோட இமெயில் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இல்ல உங்களோட ஜிமெயில் கூட இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு காட்டும் போது அதுவே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டும். சோ உங்களால ஈஸியா அந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கூட நீங்க கத்துக்கலாம். டிராப்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்க எல்லா வார்த்தையுமே டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், ஃபவுண்டேஷன், நேச்சர், இந்த மாதிரி நிறைய டாப்பிக்காக அவங்க பிரிச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் வேர்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எல்லா டாப்பிக்னாலுமே நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பிஸ்னஸ் அண்ட் டெக் இந்த டாப்பிக்கில் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு குரூப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டுவாங்க, காட்டிட்டு அது அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கீழே அப்படியே லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கீழே நீங்கள் இழுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததா அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் இது மேலே இருக்கதானே, அதை நீங்கள் மேலே இழுத்து விடணும். இந்த மாதிரி கேபிள், இந்த மாதிரி இதுலேயே சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி கொடுத்து, அதாவது கனெக்ஷன் மாதிரி கொடுத்து உங்களை இன்னும் நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா கற்றுக்கலாம். தப்பாக நம்ம கிளிக் பண்ணிட்டோம். நீங்கள் நிறைய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கலாம். இது வரைக்கும் எத்தனை வேர்ட்ஸை கற்றுக்கிட்டீங்கன்றதை மேலே காட்டிப்பாங்க லெஃப்ட் கார்னரில். இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 134 வேர்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் கற்றுருக்கோம். அந்த ரெண்டாவது ஒரு ஐக்கனை கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இது டோஜோன்றாங்க. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா வேர்ட்ஸையும் குழப்பி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குன்றாங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் அவங்க ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் விட்டுருங்க.
இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் வந்து இதில் காட்டியிருக்காங்க. இப்போ நாலாவது ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜை கற்றுக்க போகிறீங்கன்னு. நான் வந்து இங்கிலீஷ் அமெரிக்கன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் அமெரிக்கன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரே நேரத்தில் கூட நீங்கள் 2-3 லாங்குவேஜ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் அமெரிக்கனில் இருக்குது. இப்போ நான் டச்சு கிளிக் பண்ணுறேன்னா இந்த ஆப் ஃபுல்லாக அந்த டச் லாங்குவேஜுக்கு மாறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் திரும்ப வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டச்சை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அமெரிக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஏற்கனவே இங்கிலீஷில் நீங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அது வரையும் கரெக்டாக தான் காட்டும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ இந்த ஆப்லேருந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் 8:30க்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி காலையில் 8:30 அப்புறம் நைட் 8:30க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு ட்ராப் வரும்போது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரணுமா, சவுண்டு வரணுமா, ப்ரொனவுன்சியேஷன் அந்த இது பின்னாடி வாய்ஸ் வரணுமா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த டிராப்ஸ் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டும், அதே மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளோ இல்ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அவங்க கத்துக்கனாலும் அந்த ஆப் மூலமா அவங்க கத்துக்கட்டும். நீங்க இந்த ஆப் டிப்ஸ் சேனலை Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பத்தின அப்டேட்ஸ் அங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் ஆப் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.